வெல்கம் டு அபிநந்தன் அகாடமி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாமா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 7. வாட் இஸ் த கொஷின்? இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into 1 minus x the whole power n into dx. This is a concept. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னா, சேம் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டின்னா, நம்மளுக்கு இப்போ பேசிக்காக தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a f of x into dx is equal to one reaction 0 to a f of a minus x into dx. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ். கிளியர்னா? அப்போ வாட் இஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸை வாட் ஈக்குவல் ரீப்ளேஸ் a minus x. அதான மீனிங்க. எக்ஸை f of xன்னா இங்கே இருக்க எக்ஸை வந்து a minus xன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்ட்டு. அப்போ அதே கிவன் ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாமா? வாட் இஸ் த கிவன் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into 1 minus x in the whole power n into dx. ஸோ இந்த சம்முக்கு நம்ம ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும், அதுதான் இங்கே மெயின் ஹைலைட் ஆகும். ஏன்னா நோட் த பாயிண்ட். ஓகே, இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக், எக்ஸ் பவர் n இன்ட்டு 1 minus x இருந்துச்சுன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் n இன்ட்டு 1 minus x. ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஈஸியாக என்ன பண்ண முடியும்? எக்ஸ் பவர் n இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பவர் n + 1ன்னு சொல்ல முடியும். ஏன்னா இங்கே பவர் 1 இருக்கு இல்லையா? ஈஸியாக நல்லா சொல்லிடலாம். அண்டர்ஸ்டுட்னா? பட் இதே கொஷின் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஓகே, 1 minus x எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸை உள்ளே ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? பவர் n இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை பவர் 2ஆக இருந்தால் a + b இது ஹோல் ஸ்கொயர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கியூபாக இருந்தால் கியூபிக் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4தாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு பைனாமியல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 500 1000 1000 இருந்தால் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த மாதிரி கேட்டகரிக்கு நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்டா, 1 minus x ஹோல் பவர் n நான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதாவது இங்கே இருக்க பவரை, இந்த எக்ஸ் பவரை ரெடியூஸ் பண்ணி, அதாவது x into 1 minus x ஹோல் பவர் n ப்ராப்ளத்தை நான் எப்படி கன்வே பண்ண போகிறேன்? எக்ஸ் பவர் n into 1 minus x கன்வே பண்ண போகிறேன். ஓகே, ஏன்னா பவர் இங்கே n இருக்கனால உள்ள எக்ஸை ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டுட்னா? அப்படி கன்வே பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். 0 to a f of x dx, இன்டகிரேஷன் 0 to a f of a minus x நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? அண்டர்ஸ்டுட்னா? அப்போ ஹியர் என்ன எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவான், இதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா ஐன்னு சூஸ் பண்ணி 2i யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். இந்த சம்முக்கு நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் சால்வ் பண்ண போகிறேன். இங்கே ஐன்னு சூஸ் பண்ணி டபுள் இங்கே வராதுங்க. ஓகே, ஏன் வராதுக்கான ரீசன், ஏன் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோன்றதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். அதாவது 1 minus x ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா எக்ஸை உள்ளே ப்ராடக்ட் பண்ண முடியாது, ஏன்னா பவர் அதிகனால. ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் இந்த மாதிரி சிம்பிளை பண்ணுறேன். எக்ஸ் பவர் n இன்ட்டு 1 minus x கன்வே பண்ண போகிறேன். அப்போ இதுக்கப்புறம் ஈஸியாக ப்ராடக்ட் பண்ணிடலாமா? யூ அண்டர்ஸ்டுட்மா? ரைட். அப்போ ஹியர் that's the reason I can use this properties. So by here what is the here upper limit 1 as per properties of in the property படி x என்னவா replace பண்ணிருக்காங்க? a minus x. அப்போ what is the here limit is 1. அப்போ x என்னவா replace பண்ணலாம்? 1 minus x ன்னு replace பண்ணிடலாமா? understood now? அப்போ அப்படியே இந்த சம்முக்கு அப்படியே யூஸ் பண்ணுங்க. அப்போ integration of 0 to 1 x இருக்க பிளேஸில் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? 1 minus x. அப்போ ஹியர் ஒரு x இருக்க பிளேஸில் அப்போ 1 minus x போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் அகைன் என்ன இருக்குது? 1 minus x இருக்க பிளேஸில் அகைன் ரீப்ளேஸ் 1 minus x the whole power n into dx. கிளியர்? 1 minus x இருக்க பிளேஸில் 1 minus x. அண்டர்ஸ்டுட் நோ? கிளியர்? x இருக்க பிளேஸில் 1 minus x ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா? 1 மைனஸ் இங்கே இருக்க எக்ஸ் இருக்க பிளேஸில் 1 minus x. இப்போ ஃபார்ம் பண்ணிட்டா இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 minus x டேட்டாஸ் எடுத்துக்கலாமா? ஹியர் ஈக்குவட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் உள்ளே கொண்டு போங்க, -1 + x இந்த ஹோல் பவர் n into dx. ஸோ இப்போ -1 + 1 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஹியர் ஈக்குவட் பண்ணால் இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஓகே ஈக்குவலேட் பண்ணிக்கலாமா? integration of what reaction 0 to 1 minus x remaining இது மட்டும் இருக்கும், x power n இருக்குமா? 1 minus x into x power n into dx கொண்டு வந்துட்டோமா? பாட்டனா எப்படி இருந்தது கொஷின்? x into 1 minus x whole power n
நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் n கொண்டு வந்தாச்சா. இதுக்கப்புறம் ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ணுறது, எக்ஸ் பவர் என்ன ஈஸியாக உள்ள ப்ராடக்ட் பண்ணிடலாம். தட்ஸ் அ ரீசன் பர்பஸ்க்காண்டி இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்னா? ரைட்டு, அவ்வளோதாம்மா. அப்போ ஹியர் இன்டகிரேஷன் 0 to 1 உள்ள ப்ராடக்ட் பண்ணால் அப்போ எக்ஸ் பவர் n மைனஸ் எக்ஸ் பவர் n + 1 இன்ட்டு என்ன பண்ணிக்கிறேஜா dxன்னு எடுத்துக்கலாமா? கிளியர்னா? ஸோ அப்படியே உள்ள ப்ராடக்ட் பண்ணி இதோட பவர் இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் பவர் n + 1. ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வாட் ஃபார்முலா, எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ அப்போ ஹியர் நான் யூஸ் பண்ணேன்னா எக்ஸ் பவர் n இன்டிகேட் பண்ணால் எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 யூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் சேம் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ் பவர் n + 1 இன்ட்டு டிஎக்ஸை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், எக்ஸ் பவர் n + 1 + 1 டிவைடட் பை n + 1 + 1 அப்படி வந்து நிற்குமா? கிளியர்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி. ஸோ அப்போ வாட் நியூமரேட்டர் எக்ஸ் பவர் n + 2 ஒன்று ஆட் ஆகிடணுமா? ரைட். அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் அப்போ எக்ஸ் பவர் n + 2 டிவைடட் பை அகெயின் n + 2. அவ்வளோதான் ராஜா. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்க. அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா வாட் ரியாக்ஷன், எக்ஸ் இப்போ 1 போட்டால் 1 பவர் n + 1 டிவைடட் பை n + 1 மைனஸ் அகெயின் 1க்கு போக அப்ளை பண்ணால் 1 பவர் n + 2 டிவைடட் பை n + 2. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 0 ஆகுமா, எக்ஸு போக 0 போட்டால் யூ ஃபுல்லி 0, ஹியர் எக்ஸு போக 0 கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுச்சு. 1 பவர் எனிதிங் வேல்யூ என்னங்க, 1ஓட எனிதிங் பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட் ரியாக்ஷன் 1 வருமா, 1 பவர் எனிதிங் n + 1 இருந்தாலும் n + 2 இருந்தாலும் சரி. கிளியர்னா? அப்போ இதோட வேல்யூ 1டா, அப்போ வாட் ரியாக்ஷன், அப்போ 1 பை n + 1 மைனஸ் 1 பை n + 2. கிளியர்னா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கிராஸ் மல்டி பண்ணால் வாட் ரியாக்ஷன் n + 2 நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணால் அப்போ -n -2 சாரி -1 வருமா, கிராஸ் மல்டி பண்ணிக்க பை n + 1 இன்ட்டு n + 2. ஸோ ப்ளஸ் என்ன -1 கேன்சல், ரிமைனிங் என்ன கிடைக்கும் 1 மட்டும் இருக்குமா. அப்போ ஹியர் திங்க் அபவுட் 0 to 1 சம்மோட வேல்யூ என்ன இருக்குது, x இன்ட்டு 1 - x the whole power n into dx. வாட்ஸ் ஆன்சர்ண்டா இப்போ 1 2 - 1 1 1 இன்ட்டு n + 1 into n + 2. Clear now? This is a very important problems. You understood children? ஸோ இந்த ரிசல்ட்டை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, அதிகமாக 1 மார்க் யூஸ் ஆகும். அதாவது 0 to 1 x into 1 - x whole power n dx is equal to 1 divided by n + 1 into n + 2 அப்படின்னு நீ தரவு பண்ணி வச்சுக்க. இது 1 மார்க் செட் ஆகும். இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம்டா 1 மார்க்கில், ஓகே கையோட அதையும் பார்த்துருங்களேன். ஹியர் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into 1 - x whole power 10 into dx அப்படின்ட்டு வச்சுக்க. x into 1 - x whole power 10 இருக்குன்னு வச்சுக்க. How to solve this type of problems? அது 1 மார்க்கில் அதிகமாக கேட்ட கொஷின்ஸ். சேம் ப்ராப்பர்ட்டியா, லிமிட் 0 to 1 x into 1 - x n இருக்க பிளேஸில் வாட் ரியாக்ஷன் 10 இருக்குது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ 1 பை என்னோட வேல்யூ 10னா 10 + 1 என்னங்க 11 இன்ட்டு அகெயின் என்னோட வேல்யூ 10 அகெயின் 12. ஓகே, இது ரெண்டையும் அப்படியே ப்ராடக்ட் பண்ணி போட்டுங்க, ஆன்சர் வந்து இன்றைக்கி 132 யூஸ் பண்ணிக்கலாமா. ஓகே கிளியர்னா? ஸோ இதுதான் வே ஆஃப் மெத்தட். இன்ஸ்டெட் ஆஃப் 10 போக 5 இருக்கலாம், இல்லை 5 இருக்கலாம், இல்லை 20 ஏதாவது சம்திங் வேல்யூ இருக்கலாம். அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.